தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல நிறைய பரபரப்பான சம்பவங்கள் நடந்து வந்துச்சு. இந்த பரபரப்பான சம்பவத்துல ஒரு கட்சியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த கட்சி தான் சைலண்டா மொத்தமாவே முடியிற நிலைமையில இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னு உங்களுக்கே தெரியும். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக தாங்க. அதிமுகல இருந்து நிறைய பிரச்சனைகள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பயங்கரமான பிரச்சனை ஆகி போச்சு. அதிமுக அப்படிங்கிற கட்சியே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாத நிலைமையில இப்ப பரிதாபகரமா இருக்கு. ஏன் அதிமுக இப்படி ஆச்சு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதிமுகவுல இருந்து நிறைய முக்கிய தலைகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இணையறாங்க, போய் சேர்ந்துடுறாங்க. நான் கட்சி விட்டு வெளியே நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, தலைமை சரியில்லை. தலைமை நாங்க சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. எல்லாரையும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து நாம தேர்தலை போட்டியிடணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே வலியுறுத்தணும். ஆனா தலைமை அவங்க இஷ்டம் தான் பண்ணாங்க. நான் பிடிச்சுக்க முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல வச்சாங்க. சொல்ல போனா அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ அமைச்சரா ஆகிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர் அப்பவே அவர் வெளியே துரத்தல அப்படின்னா இன்னைக்கு அவர் அமைச்சர் ஆகியிருக்க மாட்டாரு, வேற யாருக்குன்னா சேர்ந்து இருப்பாரு. இல்லைன்னா நாங்க இங்க இருந்து தோத்துதான் இருப்போம், அதிமுகல இருந்து தோத்துதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அதிமுக மேல விமர்சனத்தை வச்சுக்கிட்டு வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு மாவட்டம் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு நம்ம ஏன் தோத்தோம், எதுக்கு தோத்தோம், ஏன் நீங்க எல்லாம் பூத் கமிட்டில என்ன பண்ணீங்க, பூத்துல ஆள் இல்லையா, நீங்க எதுவுமே பிரச்சாரம் பண்ணலையா, கட்சி கொடுத்த நிதி எல்லாம் என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி தோத்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டு இருக்காரு. அவங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன நினைச்சிருவாங்க, தலைவரே உங்களாலதான் நம்ம தோத்தோம், இது தெரியாம நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டாரே தவிர கட்சி ரீதியா கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு. இந்த கட்சியை எப்படி நம்ம வளர்க்கணும், கட்சியில பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சதுனால்தான் நம்ம 2021 எலெக்ஷன்ல தோத்தோம். ஆனா இப்ப மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கேட்டுக்கிட்டு வராங்க. அதே போல ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அப்புறம் சசிகலா இவங்க எல்லாரையுமே நம்ம சேர்க்க சொன்னோமே, நீங்க ஏன் சேர்க்கல, அவங்க சேர்த்து இருந்தா இன்னைக்கு ஒரு பலம் வாய்ந்த அதிமுகவா நம்ம அம்மா எம்ஜிஆர் இவங்க இருந்த அதிமுகவா நம்ம உருவாகி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு மன குமுறலை உண்டு பண்ணி இருக்கு. அதே போல இனிமே இங்க இருந்த வேலைக்காகாது, தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல 3 நாளுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு சீனியாரிட்டி வச்சுக்கிட்டு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு, இவ்வளவு மக்களை நம்ம பின்னாடி இவ்வளவு தொண்டர்களை நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு நாம ஏன் இங்க இருந்து நம்ம கஷ்டப்படணும்? அம்மாவுக்கு உழைச்சது, அதிமுகவுக்கு உழைச்சது, ரெட்டைலைக்கெல்லாம் உழைச்சதெல்லாம் போதும். இனிமே நாம நமக்காக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அங்க போயிட்டு நம்ம உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே போறாங்க. முதல்ல அன்வர் ராஜா போயிட்டு திமுகவுக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வெளியே வந்தாங்க கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ 2 விஜயபாஸ்கரும் தாவேக்காக போயிட்டாங்க. போயிட்டு அங்க ஒரு இணைப்பு விழா பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு அரசியல் மாநாடு மாதிரி பண்ணாருங்க சி விஜயபாஸ்கர் அவர்கள். இப்ப இங்க இவ்வளவுதான் இருக்கு, இன்னும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்படியே மாநாடு தெறிக்க விட்டுருவோம் நாங்க அப்படின்னு சொன்னாரு. கரூருக்கு முதலமைச்சர் விஜய் போகும்போது அங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னாருன்னா, சிஎம்முக்காக நாங்க உசிரியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பாவீங்களா, எல்லாருமே அதிமுகல இருந்து அதிமுக ரெட்டலுக்காக நாங்க உசிரியே கொடுப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த வாயி, இப்ப என்னடா சிஎம்க்கு சேர்ந்த 2 நாள் கூட இல்ல அதுக்குள்ள சிஎம்க்கு உசிரியே கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இவங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களாவது பரவாயில்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம இன்னும் இங்கேயே இருக்குமே, நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியில பல கலக்கத்தை உண்டு பண்ணிருக்கு இந்த தாவேகா அரசு. தாவேகா அரசு வந்ததுல இருந்து திமுகவை நம்ம காலி பண்ணுவோம், பிஜேபியை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஏன்னா தாவேகாக்கும் திமுகவும் தான் போட்டி, அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான்
அதிமுகவை ஒரு கட்சி இல்லாம ஆக்கி விட்டுட்டாங்க. பிஜேபி உள்ள வந்து பிஜேபி ஒரு பெரிய பிளானை போட்டு அதிமுகவை சைலண்டா காலி பண்ணிருச்சு. அடுத்த டார்கெட் திமுகவை காலி பண்ணதான் பிளான் பண்ண இருக்குது. திமுக காலி பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இப்போ இருக்க அரசியல் சூழல்ல அதிமுக, திமுக, பாஜக இவங்க 3 பேருமே கூட்டுக்குள்ள சேர போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. தொகுதி மறுசீரமைப்புல வந்து நாங்க வந்து உறுதியா இருப்போம், இதெல்லாம் பண்ண விட மாட்டோம், ஒரே நாடு ஒரே தேர்தலாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த திமுக இப்போ அவங்க கொடுக்கிற அறிக்கையை நாங்க பார்த்து அதுல இருந்து எல்லாம் ஓகே ஆச்சுன்னா நாங்க வந்து ஆதரவு தெரிவிப்போம், அப்படியேதான் நமக்கு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா நாங்க வந்து தெரிவிக்க மாட்டோம், எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிஜேபியும் தாவேக்காவும் மாத்தி வச்சிருக்காங்க. திமுகவுடைய மைண்ட் செட்டை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாம இந்த சமயத்துலதான் சிங்கை ராமச்சந்திரன் மாணவரணியோட மாநில செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஐடி விங் தலைவராக கூட இருந்தார். அதிமுகவுடைய ஐடி விங் தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நேத்து ஒரு பரபரப்பான அறிக்கையை விட்டுருக்காரு. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து அதிமுகல இருந்தேன், அதிமுகல இருந்து எங்க அப்பா அதிமுகல இருந்தாரு, எங்க அப்பா ஒரு சாதாரண தொழிலாளி தான், அவர் வந்து எம்எல்ஏவா ஆக்குனது எம்ஜிஆர் தான், எனக்கு பேர் வச்சது ஜெயலலிதா அம்மா தான், பேர் வச்சு எனக்கு கட்சிக்குள்ள நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இருந்தேன், அதனாலே நான் படிச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சேன், அப்புறம் எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க, அதுவே எனக்கு பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு, பெரிய ஒரு வரமா இருந்துச்சு, இப்படி நான் அதிமுகவுக்காக நிறைய உழைச்சேன், ஆனா தலைமை வந்து நான் சொல்ற பேச்சை வந்து இப்ப கேட்க மாட்டேங்குது, எனக்கு வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு தலைமை கூட, நான் வந்து அந்த விஷயத்த நான் சொல்றேன், ஆனா தலைமை வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, இதனால எனக்கு ரொம்பவே மன கஷ்டமாயி போச்சு. நான் வந்து முன்னாடியில இருந்தே அதிமுகல இருந்தேன், ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும், எனக்கு ரொம்பவே மன கஷ்டமா இருக்குது, அதனால நான் அதிமுகவுல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு அவரோட பயோடேட்டாவை போட்டு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வளர்ந்த, என்ன பண்ண, யார் எனக்கு பேரு வச்சா, அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லி கடைசியா நான் விலகிறேன், இது வந்து நான் கட்சியிலிருந்து விலகுறேனே தவிர, ஆனா அதிமுக வந்து எம்ஜிஆர் மேலேயும் அதிமுக மேலேயும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு, அது எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும், எப்பவுமே அது மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கலக்கத்தையும் ஒரு அதிர்ச்சியும் உண்டு பண்ணிருக்கு. என்னடா இவரும் போயிட்டாப்புல, ஒருவேளை டிவிக்கில ஜாயின் பண்றாரோ, டிவிக்கில ஐடி தலைவர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இவரு சொல்ல முடியாது யாரு எப்படி எங்க போறாங்கன்னு சொல்ல முடியாது, திமுகவுக்கும் போலாம், தாவேக்காவுக்கும் போலாம், எங்க வேணாலும் போலாம், எல்லாரும் சேர்த்துக்கக்கூடிய ஆளாதான் சிங்கை ராமச்சந்திரன் இருக்கிறாரு, எல்லாரும் தெரியக்கூடிய ஆளாதான் இருக்கிறாரு, ஐடி எல்லாம் பயங்கரமா செயல்பட்டு வந்தாரு. ஆனா ஏன் அதிமுக வந்து இப்படி ஒவ்வொருத்தரா போறதுக்கான காரணம் வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகிகளும் சொல்றாங்க. ஒரு தடவை பட்டா திருந்தலாம், இன்னொரு தடவை பட்டா திருந்தலாம், பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம திருந்தாமே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லா அரசியல் நிர்வாகிகளும் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இனிமேலும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா கட்சியே இல்லாம, எடப்பாடி பழனிசாமி இல்லாம போயிடுவாரு, அவருடைய அரசியல் வந்து ஓய்வு கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேலும் யார் பேச்சும் கேட்காம அதிமுகவை எப்படி கட்டமைக்கணும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள அதிமுகவை எப்படி கட்டமைக்கணும், அதிமுகல யார் யாரெல்லாம் கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொண்டர்கள் கோரிக்கையாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.